மனிதர்கள் யாரும் வாழாத ஒரு உலகம். பசுமையும் பழங்கால கட்டிடங்களும் நிறைந்த அந்த இடம் காலத்தால் மறைக்கப்பட்டிருந்தது. அந்த அமைதிக்குள் ஒரு பெண் மட்டும் வாழ்ந்தாள். நீல நிற ஆபரணங்களும் இறகுகளும் அலங்கரிக்கப்பட்ட கிரீடமும் அணிந்த அவள் பெயர் ஆரியா. அவள் சாதாரண பெண்ணல்ல என்பது அவள் கண்கள் சொல்லி காட்டின. ஆரியா இந்த உலகின் கடைசி பாதுகாவலன். மனித உலகத்துக்கும் மறைந்த சக்திகளுக்கும் நடுவே இருக்கும் சமநிலையை காக்கும் பொறுப்பு அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அவளது உடலில் உள்ள நீலக்கற்கள் ஆபத்து வந்தால் ஒளிரும். 1000 ஆண்டுகள் அவள் தனியாகவே இந்த பணியை செய்தாள். ஒரு முழு நிலா இரவில் வானத்தில் ஒரு மர்மச் சின்னம் தோன்றியது. அது நிலவின் முத்திரை. திடீரென அது உடைந்த அந்த நொடியில் பூட்டியிருந்த 2 சக்திகள் வெளியேறியது. அந்த சக்திகள் உலகத்தை அழிக்கும் அளவிற்கு சக்தி வாய்ந்தது. ஆரியாவின் ஆபரணங்கள் தீவிரமாக ஒளிரத் தொடங்கின. அவளுக்கு புரிந்தது, இது சாதாரண ஆபத்து இல்லை. அவள் காப்பாற்றும் உலகமே அழிவின் விளிம்பில் நிற்கிறது. அப்போது அவள் கேட்ட குரல், நீ இதை தடுக்க முடியாது. திரும்பி பார்த்த ஆரியா உறைந்து நின்றாள். அவளுக்கு எதிரே அவளே நின்றாள். அவளது கண்கள் சிவப்பாக இருந்தன. இது ஆரியாவின் நிழல் உருவம். அவளுக்குள் அடக்கி வைத்த 2ஆம் சக்தி. நான் தான் உண்மை என்று அது சொன்னது. நிழல் உருவம் ஒரு உண்மையைச் சொன்னது. நிலவின் முத்திரை ஆரியாவை அடக்கி வைக்கத்தான் உருவாக்கப்பட்டது. அது முழு சக்தியும் வெளியில் வந்தால் இந்த உலகம் அழியும். உலகத்தை காப்பாற்ற ஒரே வழிதான் இருந்தது. ஆரியா தன் சக்தியை தானே பூட்டி தன்னை மறைத்து விட வேண்டும். நிலா மறைந்தது. காட்டு நின்றது. ஆரியா தன் நிழல் உருவத்துடன் ஒன்றிணைந்தாள். அடுத்த நாள் காலையில் உலகம் அமைதியாக இருந்தது. நிலவின் முத்திரை மீண்டும் வானத்தில் தோன்றியது. ஆனால் ஆரியா இல்லை. அவள் முழுவதுமாக மறைந்து விட்டாள்.